கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1559 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 5 அதிகாரம் 21 வசனம், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. தன்னைத்தானே ஞானிகளாக தன்னைத்தானே புத்திமான்களாக கருதி கொள்ளுகிறவர்கள், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறவர்கள், என்னை தவிர இந்த உலகத்தில் புத்திமான் யாரும் இல்லை என்று நினைக்கிறவர்கள். பாருங்கள், வேத புத்தகத்திலே சவுல் என்ற ராஜா, அவன் ராஜாவாய் இருந்த போதிலும் புத்தியீனமாய் சில காரியங்களை செய்தான். ஏன்? தாவீது தேவனால் கர்ப்பப்பையில தெரிந்து கொள்ளப்பட்டவன், அந்நவயங்களில் ஒன்றாகிலும் உருவாவதற்கு முன்னமே தேவன் அவனை குறித்து முன்குறித்தார் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தாவீதும் சில வேளைகளிலே புத்தியீனமாய் செய்திருக்கிறார். நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறானே என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் மேன்மை பாராட்டி புத்தியீனன் ஆனேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே தங்கள் பார்வைக்கு புத்திமான்களாய் நடந்து கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே எப்படி இருக்கிறீர்கள்? அதுதான் முக்கியம். தேவனுடைய பார்வையிலே ஞானிகள், தேவ பார்வையிலே புத்திமான்களாய் வாழ வேண்டும். தேவன் உங்களை புத்திமான் என்று சொல்ல வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. தேவ ஞானமும் தேவன் மனிதர்களை பார்த்து புத்திமான்கள் என்று சொல்லுகிற அந்த காரியமும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அவன் வாழ்க்கை சந்தோஷமாய் அமையும். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. எனவே கர்த்தருக்குள் ஞானிகளாய், கர்த்தருக்குள் புத்திமான்களாய் இருந்து பாருங்கள். உங்கள் ஞானமும் உங்கள் புத்தியும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பயன்படும். கர்த்தருக்குள் ஞானிகளாய் இருங்கள், கர்த்தருக்குள் புத்திமான்களாய் இருங்கள். தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உயர்த்துவதுதான் கர்த்தருக்கு பிரியம், ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். எனவே உங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் நிலைத்து நில்லுங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.